ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேக்கில் ஓப்பன் வச்ச ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் பேக் சைடு தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 இன்ச்சுக்கு நானே இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன். என் சைடு ஓப்பன் இருக்குது, எனக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃபோல்டிங் இருக்குது. இப்போ அவங்களுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுடைய லென்த் 16 இன்ச் இருக்குது, 6 இன்ச்சு ஆம்கோல் இருக்குது, அதே நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபுல் ஷோல்டர் 6 இன்ச்சு, ஹாஃப் ஷோல்டர் 3.5 இன்ச்சு இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்கேலில் ஒரு கோடு நான் கிழிச்சிட்டு நெக் சைடு இருக்கிறதே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, நெக்கு 9 இன்ச் இருக்குது. 9 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அதில் நான் எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணி எப்படி அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்டை குறிக்கணும் அப்படின்றத இதில் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளைவு 1.5 இன்ச்சுக்கு இருக்குது. நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், இது 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படிலாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ண வேண்டாம், நம்ம மார்பு சுற்றளவு வச்சு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. ஆனால் அது கண்டிப்பாக செட்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக அந்த அக்குள் சைடு வளைவு 1 இல்லைன்னா 1.5 1.25 இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு பண்ணி தான் நம்ம குறிக்கணும். அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த அளவு மெயினாக தேவை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இப்போ பேக் சைடு வச்சுட்டு நான் ஃப்ரண்ட் சைடுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு 13 இன்ச் இருந்துச்சு. அந்த 13 இன்ச் மட்டும் மடக்கிட்டு அதை அப்படியே இப்போ என் பக்கம் ஃபோல்டிங் இருக்குது, எனக்கு ஆப்போசிட் தான் ஓப்பன் இருக்குது. ஃபோல்டிங் ஃப்ரண்ட் சைடு வரணும், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் குக்கி வைக்க போகிறதில்ல, பேக்கில் தான் வைக்க போகிறோம். அதனால் ஃபோல்டிங் என் பக்கம் வச்சுட்டு இப்போ நான் ஃப்ரண்ட் அளவுக்கு நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். 13 இன்ச்சுக்கு கீழே நான் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு மற்ற எல்லா அளவுமே அதே மாதிரி குறிச்சிட்டு நெக்கு மட்டும் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 6 இன்ச் இருந்துச்சு, அந்த 6 இன்ச் நெக் அளவு மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு உள்வளையும் வளைச்சிக்கிட்டேன். இப்போது கீழே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நான் 1 இன்ச் தான் அதை எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, பட்டிக்கு நம்ம வர்ற அந்த ஃப்ரண்ட் சைடு இந்த கொக்கி வைப்போம் பார்த்திங்களா, இதில் கொக்கி வராது. அதனால் ஒரே 1 இன்ச் மட்டும் வளைவு எடுத்துகிட்டு இது அக்குள் சைடு இருக்கிறதுக்கு 1.5 இன்ச் வளைவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபோல்டிங்கில் தான் இருக்கும், அது ஓப்பனில் இருக்காது. நெக்ஸ்ட்டு இதிலே நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். டாட் எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றத நான் மார்க் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ப்ளவுஸில் எவ்வளோ டாட்டு நீங்கள் எப்படிக்கு மெஷர்மெண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 4.25 இன்ச்சு ஹைட்டு வச்சுட்டு கீழே இருந்து 3 இன்ச் வச்சுருக்கிறேன். செஸ்ட்டுக்கு பக்கத்துலேருந்து 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்குள் சைடுக்கு போகிறதுல 1.5 இன்ச் எனக்கு கேப் இருந்தால் போதும். இப்படி நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதே அளவு பேக் சைடு வரும் பார்த்திங்களா, அந்த இதில் நான் மார்க்கிங்கை குறித்து வச்சுக்கிறேன். அந்த நடுவில் எந்த சென்டரில் நம்ம பண்ண போகிறோமோ அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டையுமே சேர்த்து வச்சு தான் நம்ம தையல் போட போகிறோம், தனித்தனியாக போட போகிறதில்ல. அதனால் சேர்த்து வச்சு போட்டுட்டு இப்படி சென்டரில் வரும்போது 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் வளைவு கொடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் வளைவு கொடுத்து இப்படி பண்ணணும். அப்போ தான் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு, இப்போ நார்மலாக டாட் பிடிக்கும்போது 1/4 இன்ச்சில் நம்ம டாட்டை பிடிப்போம். இதில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சென்டரில் வரும்போது முக்கோணமான 1/4 இன்ச் மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கை வரைஞ்சிட்ருக்கேன். கை இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். கை கட் பண்ணதுக்கப்புறமா பட்டி நம்ம அவசரப்பட்டு நார்மலாக நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஃபோல்டிங் இருக்குது, அதுக்கேற்றாப்படி துணியை நம்ம மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். இந்த இது நானே நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க அளவு 3 3.5 இருக்குது. அந்த 3 3.5 நான் எடுத்துகிட்டு அவங்க அகலம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு போர்ட் ஷேப்பில் நான் பட்டியை வரைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஃபோல்டிங் இருக்கிறது எனக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும், அந்த ஓப்பன் இருக்கிறது அக்குள் சைடு போகணும். அந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக் சைடு எடுத்துருக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம இது தைக்கிறது தான், நம்ம எப்படி நெக்கு அடிச்சு திருப்போம் அந்த மாதிரி தான் இப்போ நான் அடிச்சு திருப்ப போகிறேன். ஓப்பனில் தான் இருக்குது, அதனால் ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டுட்டு நான் இப்போ அடிச்சு திருப்புறேன். நீங்கள் இதில் ரோப்பு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டு ரோப்பு நம்ம அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் அதை முதுகில் குத்துற மாதிரி இருக்கும். இதில் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளுக்கு குட்டி குட்டி டாட் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் அமுக்கு தையல் போட்டுக்கிறேன்.
அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா நான் திருப்பி அடிச்சுட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் போட போகிறேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பக்கத்துக்கும் நான் அடிச்சுட்டு நம்ம நார்மலாக வந்து ஃப்ரண்ட்டில் கொக்கிக்கு எப்படி நம்ம பட்டன் பட்டி வந்து ஃபிட் பண்ணுவோம் அதே மாதிரி 1.5 இன்ச் கிளாத்தும் 2.5 இன்ச் கிளாத்தும் எடுத்துகிட்டு நான் பேக் சைடு வந்து நான் தச்சுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம கிராஸ் கட்டோ எதுவுமே கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெயிட் பீஸே வந்து போட்டு நான் தச்சுக்கிறேன். இப்போ வந்து கீழே 1.5 இன்ச்சுக்கு நான் மடிப்புக்காண்டி வச்சுருக்கேன். அந்த 1.5 இன்ச்சை மடிச்சுக்கிறேன். இப்போ பேக் சைடு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் நான் பிடிக்க போகிறேன். இப்போ உங்கள் ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ மடிச்சு அடிச்சதுக்கப்புறம் 14.5 இன்ச் இருக்குது. நான் 4 இன்ச் வந்து ஹைட் எடுத்துகிட்டு 1/2 இன்ச் அகலம் பிடிச்சிட்டு அதில் இருந்து அந்த 1/2 இன்ச்சில் இருந்து 4 இன்ச்சுக்கு ஒரு முக்கோணமாக ஒரு கோடு போட்டுட்டு அதில் இருந்து நம்ம வந்து டாட் பிடிக்கலாம். இதுதான் பெர்ஃபெக்டாக நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான மெத்தடு. நீங்கள் போக போக இது உங்களுக்கு கண்ணிலே அளவு தெரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக டாட் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் டாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிடிக்காட்டினா நம்மளுக்கு ப்ளவுஸோட ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது. ஒரு மாதிரி அது அரிசி மூட்டை தைச்சி போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பேக் சைடு டாட் வந்து ரொம்ப அழகாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்கில் இருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிராஸாக ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. அந்த நெக்கு ஏன் இப்படி பிடிக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலான ப்ளவுஸில் என்ன பண்ணுவோம்னா பட்டன் பட்டி கொக்கி பட்டி இதெல்லாம் வந்து வைக்கும்போது அது மடிச்சு அடிக்கும்போது அந்த 1/4 இன்ச் வந்து உள்ளுக்கு போயிடும். இப்போ இந்த ப்ளவுஸுகளில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொக்கி வைக்க போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ண போனால் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் இருக்காது. ஃப்ரண்ட் சைடு நெக்கு வந்து லூஸ் இருக்காது. அதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் மட்டும் டாட் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் கிளாத்தில் போட்டு அந்த நெக்கை வந்து நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே நெக்கு வந்து திருப்பி தான் அடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து நான் பைப்பிங்கும் வந்து நான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் ஒவ்வொரு தையல் போட்டுட்டு எல்லா எக்ஸ்ட்ரா கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே டாட் போட்டு வச்சுருந்தா அந்த மார்க்கிங் இருக்குது. அந்த மார்க்கிங்கில் இப்போ வந்து நம்ம பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டாட்டு பிடிச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம வேறு ப்ளவுஸில் வந்து மெயின் டாட்டு பிடிப்போம். இதில் வந்து சென்டர் டாட் பிடிச்சிக்கோங்க. அந்த அளவு ஓரத்தில் இருந்து மேலே நான் சென்ட்ரு வரும்போது முக்கோணமாக மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே அப்படியே ஓரமாக வந்துடணும். இப்படி நீங்கள் பிடிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அங்கே தொங்காமல் ப்ளவுஸோட அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்டரில் வரும்போது ஒரு முக்கோண டைப்பில் மேலே வந்து அந்த ஊசியை குத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ 3 டாட்டுமே பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். இந்த கப் ஷேப் வந்து அவ்வளோ அழகாக வந்துருக்குது. நம்ம இது ஸ்ட்ரெயிட் கட்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கும். உள்ளுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் கூட நம்ம வைக்கலாம். அவ்வளோ அழகாக இந்த ப்ளவுஸோட அந்த கப் ஷேப் வந்து வந்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து பட்டிக்காண்டி இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட்டிக்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் லென்த்துக்கு நம்ம கிளாத் கிடையாது கஷ்டம். அதனால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற லைனிங் கிளாத் எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி பட்டி தைப்போமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா 1/4 இன்ச் அளவில் தான் இந்த ஸ்டிச் இருக்கணும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பத்தாமல் போயிடும். 1/4 இன்ச் அளவுக்கு இந்த இதுக்கு போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இது வந்து ரஃப்பாக தான் தைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மெயின் கிளாத்தில் எடுத்து வச்சு அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இதை திருப்பி அடிக்கும்போது இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக நம்ம அப்படியே திருப்பி அடிக்கலாம். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் விலகி வரும். இந்த கிளாத்து வந்து கொஞ்சம் விலகி வர கிளாத். அதனால் நான் வந்து திருப்பி இப்படி அடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் நிறை குறை ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நம்ம நிறைய இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன நீங்கள் எப்படி தைப்பீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியணும். நான் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்றதும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அடிச்சாச்சு. நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு கிளாத்தை எடுத்துகிட்டு இப்போ வச்சு பாருங்கள். இந்த முக்கோணமும் அந்த வளைவும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ அப்படியே வந்து நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டு பேக் அப்படி தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சென்டரில் அதை குத்தி ஒரு 1/4 இன்ச்சுக்கு குத்தி நிப்பாட்டிட்டு ஒரு சைடு இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். தைக்கும்போது டாட்டை எப்போவுமே மடித்து விட்டுக்கோங்க. கீழே போகிறத கீழே பக்கம் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே சென்டர்லேருந்து தான் நான் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறேன். எடுத்து திருப்பிட்டு மறுபடியும் சென்டர்லேருந்து மறுபடியும் நான் தையல் போட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு டாட் வந்து மேலே வந்துருக்குது. நான் மேல் பக்கமாக அதை மடித்து அடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே இதுக்கு மேலேயே நம்ம ஒரு ப்ரெஸ் தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக வந்துடுச்சு.
நம்ம பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கப் ஷேப் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாகவே இந்த ஃபினிஷிங் வந்துருச்சு. அந்த இடையில அந்த குழிவெல்லாம் நல்லா நீட்டாக எடுப்பாக இருக்குது. எந்த ஒரு இதுவுமே நம்ம உள்ளுக்கு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் பைப்பிங் வைக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து 1.5 இன்ச்சில் நான் கிளாத் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட் பைப்பிங் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். அது எப்படி ஈஸியாக வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சாரீ கிளாத்தில் நம்ம நிறைய துணி எடுக்க போகிறதில்ல. அதனால் 1.5 இன்ச்சு கிளாத் எடுத்து ஒரு சைடு மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ப்ளவுஸோட கெட்ட பக்கம் மேலே இருக்கிற மாதிரி அந்த நம்ம தச்சிருக்கிற ஒரு சைடு மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதோட நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒட்டி தையல் போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒட்டி போடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சாரீ கிளாத்து ஒரு 1/4 இன்ச்சுனாச்சும் வெளியே தள்ளி இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாரீ கிளாத் வந்து ப்ளவுஸ் கிளாத்தை விட ஒரு 1/4 இன்ச்சு வெளியே தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா கிளாத்து இருக்குது. அந்த மாதிரி வச்சு நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம கட் கொடுக்கும்போது அது ஈஸியாக கட் ஆகிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் கிளாத் எடுக்கும்போது இந்த மாதிரி கட் கொடுத்து தான் தைக்க முடியும். அப்போ தான் அந்த வளைவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் இந்த குட்டி குட்டி கட் கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி நெக்குக்கு கட் கொடுப்போமோ அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து மட்டும் கட் பண்ணுங்கள். நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ப்ளவுஸ் கிளாத் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷிங் பண்ணி தான் வச்சுருக்கோம். ப்ளவுஸில் வந்து நீங்கள் குட்டியாக தான் தையல் போட்டிருப்பீங்க, ஒரு நூல் அளவுக்கு தான் தையல் போட்டிருப்பீங்க. அந்த இடத்த நம்ம டச் பண்ணவே கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் மடித்து அடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். அந்த ஓரமாக இப்போ தையல் போட்டுக்கலாம். அந்த பச்சை கலர் கிளாத்தில் நான் போகாமல் அந்த ஓரமாகவே நான் தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் எடுக்க இது அழகாகவே நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கிளாத் வந்து மடித்து வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மடிப்பு நீங்கள் கொடுக்கும்போது அது ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். ரொம்ப தின்னாகவும் அழகாகவும் இந்த பைப்பிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக தான் எனக்கு பைப்பிங் போட முடியும், எனக்கு கிளாத் இல்லை அப்படின்றவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுங்க. என்னுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.